ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அரேஷன் ஷைன் பிரைடல் பொட்டிக் அண்ட் ஃபேஷன் டிசைனிங் இன்ஸ்டியூட் கோசி. நம்மளோட சேனலில் டைலரிங் சம்மந்தப்பட்ட எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு டீச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ஒரு நார்மல் ஏஜ்டு பர்சனோட மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வச்சு எப்படி நம்ம வந்து ஒரு ஃபேப்ரிக் 2x2 ஃபேப்ரிக்கில் வந்து கட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இந்த நார்மல் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ண போகிறது 2x2 வித்தவுட் லைனிங். நம்மளுக்கு மெஷர்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறது லைனிங் ப்ளவுஸ். இது வந்து ஒரு க்ளோஸ் ஷோல்டரில் வந்திருக்கு. ஸோ இதில் என்னென்னலாம் நம்ம கரெக்ஷன் பண்ணணும், எப்படி மெஷர்மெண்ட்டை ப்ராப்பராக ஃபோல்டிங் பண்ணணும், இந்த ப்ளவுஸ் வந்து என்ன மாதிரி ஃபோல்டு பண்ணி நம்ம எப்படி ஃபேப்ரிக்கில் வந்து ட்ரேசிங் பண்ண போகிறோம், இதில் எல்லா டிப்ஸுமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து ஃபேப்ரிக் ஃபோல்டிங் பார்த்துடலாம். எப்போவுமே ஃபேப்ரிக் ஃபோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரா எஜஸ் வந்து நம்மளோட ரைட் சைடும் அண்ட் லெஃப்ட் சைட்லும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. செல்வேஜ் கரைப்பகுதி வந்து நம்மளுடைய ஆப்போசிட்ல 2 லேயர்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்மளோட பக்கம் வந்து ஆன் ஃபோல்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பொசிஷன்ல தான் எப்போவுமே நம்ம பிளவுஸ் வந்து கட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ரா எஜஸ் கட் பண்றதுக்காக ஒரு 1/4 இன்ச்சஸ் வச்சு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். அகைன் 1.5 இன்ச்சஸ் பாட்டம் ஃபோல்டிங். இது பண்ணிட்ட உடனே பிளவுஸை வந்து நம்ம இந்த மாதிரி ராங் சைட்ல திருப்பிட்டு நல்லா நீட்டா வந்து ஒரு ஐனிங் வந்து பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஃபோல்டிங்ல நீங்க இந்த பிளவுஸ் வைக்கணும். நெக்கோட கார்னர் மட்டும் இந்த ஃபோல்டிங்ல கரெக்டா மேட்ச் ஆகுற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இந்த லைன்ல வந்து நம்ம பேக் வைக்கும் பொழுது நிறைய பேர் பண்ற மிஸ்டேக்கு, இது ரெண்டுத்தையுமே ஈக்குவலா வைப்பாங்க. இது பாட்டமும் ஈக்குவலா வச்சு நெக்கும் ஈக்குவலா வைக்க முடியாது. பிகாஸ் நம்ம டாட் பிடிச்சதுனால நீங்க இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு வி ஷேப் வரணும். இந்த நெக் லைன் தான் நம்மளுக்கு ஷார்ப்பான ஒரு எட்ஜில் வந்து இந்த ஃபோல்டிங்ல இருக்கணும். ஷோல்டர் வந்து கரெக்டா இப்படி வச்சுக்கோங்க. இப்போ நீங்க இதை பாட்டம் வந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நெக்கு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா இங்க நெக்கு கிட்ட வி ஷேப் வந்துடும். ரெண்டுத்தையுமே வந்து எட்ஜில் எடுத்துட்டு வர நினைச்சீங்கன்னா பேக்கோட சென்டர் ஆஃப் வந்து ஃபோல்டிங்கை விட வெளியில வந்துடும். ஸோ அதனால நெக் லைனை மட்டும் கரெக்டா வந்து நீங்க ஃபோல்டிங்ல வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த கார்னர்ல ஒரு வி ஷேப் வரும், பிகாஸ் நம்ம இங்க டாட் பிடிச்சிருக்கோம். இந்த பாட்டமும் அதே மாதிரி இந்த லைனை விட கொஞ்சம் கீழே வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா இந்த டாட்ன்றது நம்ம பேக்கும் ரைஸ் ஆகும், ஃப்ரண்ட்டும் ரைஸ் ஆகும். ஆஃப் பேக் வரைக்கும் நம்மளுக்கு ஃபோல்டிங் எக்ஸாக்டா இருக்கும். அதுக்கப்புறம் வர வர ஃபோல்டிங் வந்து கொஞ்சம் ஒரு வி ஷேப் வரும். இந்த லைன்ல வந்து பேக் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஷோல்டர் கரெக்டா நெக் லைன் மார்க் பண்ணிட்டு இப்போ இந்த ஷோல்டரோட ரா எட்ஜஸ், இந்த ரா எட்ஜஸ்ல ஒரு லைன் போட்டுக்கோங்க. எக்ஸாக்ட் ஷோல்டர்ல ஒரு லைன் போட்டுக்கோங்க. நெக்ல ஒரு லைன், நெக்கோட டெப்த்ல ஒரு லைன், ஷோல்டர்ல இருந்து 1/2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவா ஒரு லைன் போட்டுக்கோங்க. நெக்ல இருந்து 1/4 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ராவா ஒரு லைன். நெக்கோட ஷேப் அப்படியே கூட நம்ம 1/4 இன்ச்சஸ் விட்டு நம்ம வரைஞ்சிடலாம். அகெயின் இந்த ஆர்மோலோட ரா எட்ஜஸ் இந்த ஸ்ட்ரைட்ல ஒரு லைன் போடுங்க. இந்த ஸ்லீவ் இருக்கு இல்லையா, இந்த பேக்கோட எட்ஜ் பார்ட் இந்த இடத்துல ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த பேக்கோட பாட்டம்ல ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு இப்போ நம்ம பேக் எடுத்துடலாம். நிறைய பேருக்கு ஆர்மோல் வந்து எல் ஷேப் போட்டு மார்க்கிங் பண்ண தெரியல அப்படின்னா இப்படியே பேக்கை ஃபோல்ட் பண்ணிட்டு ஓகே, இப்போ நம்ம பேக் வந்து ஃபைனலா ஒரு எல் ஷேப் போட்டுட்டு இந்த ஆர்மோல் இன்கேஸ் ஷேப்ல எதனா மிஸ் மேட்ச் இருந்ததுன்னா நம்ம அகைன் ஃபைனலா கண்டினியூ பண்ணிக்கலாம். எப்பவுமே இந்த ஆர்மோல் இந்த எல் ஷேப்ல இருந்து 1.5 இன்ச்சஸ்க்கு முன்னாடியே வந்து போய் இந்த லைன்ல ஸ்லீப்பிங் லைன்ல போய் டச் ஆயிடணும். டேப் வந்து இதுல 1 இன்ச்சஸ் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஜீரோ வந்து இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நான் அப்படி டேப் வைக்கும் போது யாரும் கன்ஃபியூஸ்ட் ஆயிக்காதீங்க. வீடியோ ஃபுல்லாவே இதை நோட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இங்க 1/4 இன்ச்சஸ் நம்ம கேப் விட்டதுனால அந்த கேப் வந்து நம்ம இங்க டாட்டா பிடிச்சிக்கலாம். நம்மளுக்கு டாட் இன்னும் கொஞ்சம் எக்ஸஸா வேணும்னா இங்க டாட்காகன்னு
ஒரு 1/2 இன்ச்சஸ் இங்க ஆல்ரெடி ஏற்கனவே 1/4 இன்ச்சஸ் இருக்கு. ஸோ இங்க ஒரு 1/4 இன்ச் டோட்டலா 1/2 இன்ச்சஸ் டாட்காக நம்ம எடுத்துக்கலாம். அகைன் இப்போ பேக் வேஸ்ட் டிவைடட் பை 4ஓட மிட் பாயிண்ட்ல ஒரு மார்க்கிங் ஒன்று பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இதுல ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. இவங்க ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி டாட். நீங்க இந்த டாட்லாம் கூட மெஷர்மெண்ட் பிளவுஸ்லயே நீங்க ஃபாலோ பண்றதா இருந்தா ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லைன்னா டிஃபால்ட்டா நீங்க இதெல்லாம் வந்து நீங்க மேக்சிமம் டிஃபால்ட்டா மைண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ கர்வ் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். ஓகே, பேக் பார்ட் மெஷர்மெண்ட் வச்சு எப்படி மார்க் பண்றதுன்னு பார்த்துட்டோம். இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். நம்ம இந்த மாதிரி பேக் 1.5 இன்ச்சஸ் ஃபோல்டிங்ல ஒரு நாட்ச் போடணும். சைட் சீட் 1.5 இன்ச்சஸ்ல ஒரு நாட்சஸ் போடணும். பேக்கோட இந்த டாட்ல ஒரு ட்ரேசிங் ஒன் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பேக் பார்ட் முடிஞ்சிருச்சு. நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு போகலாம். ஃபேப்ரிக் நம்மளுக்கு இந்த பொசிஷன்ல தான் இருந்தது. நம்ம இங்கேருந்து பேக் எடுத்திருக்கோம். இந்த பார்ட் தான் நம்ம பட்டிக்காக யூஸ் பண்ண போறோம். இந்த பார்ட் வந்து ஊக்பட்டி ஐப்பட்டிக்காக யூஸ் பண்ண போறோம். ஸோ இந்த கிளாத் அப்படியே வந்து ரிவர்ஸ்ல வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் மார்க் பண்ணும்பொழுது நம்மளுடைய செல்வேஜ் வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி மாறிடும். ஆப்போசிட்ல ஒன் ஃபோல்டிங் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். இப்போ பேக் பார்ட் எடுத்து இந்த மாதிரி இந்த பொசிஷன்ல நம்ம பேக் பார்ட் எடுத்து ட்ரேசிங் பண்ணிக்கலாம். இப்போ பேக்கை வந்து ஃப்ரண்ட் மேல வச்சு பேக்கோட ஃபோல்டிங்கும் ட்ரேசிங் பண்ணிக்கலாம். ஷோல்டரும் ட்ரேசிங் பண்ணிக்கலாம். அகைன் ஆர்மோலும் ட்ரேசிங் பண்ணிக்கலாம். நெக்லைனோட ஸ்ட்ரெயிட் லைன் மட்டும் ஒரு ட்ரேசிங் பண்ணிக்கலாம். சைட்ல பேக் வந்து இப்படி ஸ்லோப்பா இருக்கு இல்லையா, நம்ம அதாவது கிராஸா இருக்கு. நம்ம கிராஸ் எடுக்காம ஸ்ட்ரெயிட் எடுத்துக்கணும். இப்போ பேக்கோட ஒர்க் முடிஞ்சிருச்சு, எடுத்துடலாம். இந்த ட்ரேசிங்லாம் நம்ம எல் ஷேப் ஸ்ட்ரெயிட்டா வரைஞ்சிடலாம். ஷோல்டருக்காக 1/2 இன்ச்சஸ். இப்போ பேக் வந்து நம்ம மார்க்கிங் பண்ணும்போது பிளவுஸ் வந்து இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணியிருந்தோம். அதாவது ஃப்ரண்ட் பார்ட் உள்ள போற மாதிரி வச்சு பேக் வந்து மேலே தெரியுற மாதிரி வச்சு நம்ம ஃபோல்டிங் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம பேக் உள்ள போற மாதிரி வச்சுக்கலாம், ஃப்ரண்ட் பார்ட் மேலே தெரியுற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ ஷோல்டர் கரெக்டா இந்த ஷோல்டர் கரெக்டா வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு எதுவுமே நம்ம இழுக்க கூடாது. இந்த பட்டியிலேருந்து கீழ் நோக்கி ஒரு 1/2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்லைன் 1/4 இன்ச்சஸ் மேல வச்சு நெக்லைன் மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இந்த பட்டியிலேருந்து கீழ் நோக்கி ஒரு 1/2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஹூக் பட்டியிலேருந்து ஃபர்ஸ்ட் டாட் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். 3.25 இருக்கு. ஒரு 1/4 இன்ச்சஸ் ஹூக் பட்டிக்காக நம்ம எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிட்டு 4 இன்ச்சஸா நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அபெக்ஸ் டு அபெக்ஸ் பாயிண்ட். சென்டர் ஷோல்டர்ல இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல நம்ம இந்த சென்டர் டாட் எடுத்துட்டு இதோட ஷோல்டர்ல இருந்து பாயிண்ட் மார்க் பண்ணிக்கலாம். அகைன் பாயிண்ட்ல இருந்து அண்டர் பஸ்ட் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன் எடுத்துக்கலாம். சைட்ல 1.5 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸ். இந்த பாயிண்ட்ல இருந்து சைட் பார்ட் நம்மளுக்கு எவ்வளவு இருக்குன்னு மார்க் பண்ணிக்கலாம். இந்த கார்னர்ல இருந்து இங்க 1.25 இன்ச்சஸ் இருக்கு. ஒரு சைடோட டாட் 1.25 இன்ச்சஸ். இப்போ இந்த போட் ஷேப்பை நம்ம ட்ரேசிங் பண்ணிடலாம். சென்டர் டாட், சைட் டாட் பாருங்க
இந்த கர்வ்ல இருந்து எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பக்கம் 1/4 இன்ச்சஸ், இந்த பக்கம் 1/4 இன்ச்சஸ். இப்ப இந்த சைட் டாட்டோட லென்த். ஹூக்ஸ் பட்டியோட டாட் வந்து சென்டர் டாட்ல இருந்து ஒரு 3 இன்ச்சஸ் கிட்ட மேல ஏத்திருக்காங்க. ஸோ எதுக்காகனா ஒரு ரவுண்ட் ஷேப் வரணும். கப் ஷேப் வந்து ரவுண்டா வரணும் அப்படின்றதுக்காக. நம்ம நெக் லைன்ல இருந்து இத ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த பக்கம் 1/4 இன்ச்சஸ், இந்த பக்கம் 1/4 இன்ச்சஸ். ஸோ நம்ம இப்போ பிளவுஸ்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம காப்பி பண்ணி இப்போ மார்க்கிங் பண்ணிட்டோம். ஃப்ரண்டோட கர்வ் மட்டும் 1/4 இன்ச்சஸ் உள்நோக்கி இப்படி ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு ஒரு 1 இன்ச்சஸ் டீப் எடுத்துக்கோங்க. பேக்கை விட ஒரு 3/4 இன்ச்சஸ் டீப் உள்ள எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் டோட்டலா வந்து ட்ரேசிங் பண்ணியாச்சு. இதை நம்ம கட் பண்ணிடலாம். எப்பவுமே நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டா வந்து மார்க் பண்ணாம இந்த இடத்துல மட்டும் ஒரு 1/4 இன்ச்சஸ் கிராஸ் எடுத்து நெக்லைன் இதே மாதிரி ஸ்ட்ரெயிட் தான். கம்பல்சரி இப்போ இந்த டாட் எல்லாம் நம்ம நாச்சஸ் போட்டு கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பேக் கட் பண்ணியாச்சு. அகைன் ஃப்ரண்ட்டும் கட் பண்ணியாச்சு. பேக் மேல ஃப்ரண்ட்டை வந்து இந்த மாதிரி ஆமோல் ஆமோல் மீட் ஆகுற மாதிரி, ஷோல்டர் மீட் ஆகுற மாதிரி இப்படி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிட்டு கூட அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிற கிளாத்ல வந்து ஃப்ரண்ட் பார்ட் பட்டி பார்ட் பார்க்கலாம். இப்போ ஸ்லீவ் வந்து இந்த கார்னர்ல இருந்து இந்த கார்னர் வந்து கிராஸ் அளந்துக்கோங்க. 10 இன்ச்சஸ் வருது. ஸ்லீவ்ல எப்பவுமே ஒரு பக்கம் தான் நம்ம ஜாயிண்ட் கொடுக்கணும். 2 பக்கம் ஜாயிண்ட் கொடுக்க கூடாது. இந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. ஸ்லீவ் அட்டாச்சிங்காக 1.5 இன்ச்சஸ் மார்க்கிங் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட கார்னர் பாட்டம் வந்து நம்ம இந்த லைன்ல வச்சுக்கலாம். ஸ்லீவோட ஃபோல்டிங்கும் கிளாத்தோட ஃபோல்டிங்கும் ஈக்குவலா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இந்த கிராஸ் லைன் இங்கேருந்து 1/4 இன்ச்சஸ் மேலே, ஸ்லீவ் லென்த்லேருந்து 1/4 இன்ச்சஸ் மேலே வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. இங்கேருந்து 1.5 இன்ச்சஸ் விட்டு இங்கேருந்து 1 இன்ச்சஸ் விட்டுருங்க. விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டா ஒரு மார்க். இதோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இங்கேருந்து 1/4 இன்ச்சஸ், இது ரெண்டுத்துக்கும் மிட் பாயிண்ட் எடுத்து இங்கேருந்து 1/4 இன்ச்சஸ் டவுன்ல. இங்கேருந்து இந்த 1 இன்ச்சஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த 1/4 இன்ச்சஸ் டச் பண்ணிட்டு மிடில்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த 1/4 இன்ச்சஸ் டச் பண்ணி இந்த ஸ்லீப்பிங் லைன்ல போய் மீட் ஆயிடும். ஸோ இதுதான் ஸ்லீவோட ஷேப் வரையறக்கூடிய மெத்தட். இப்போ ஸ்லீவ் நம்ம மார்க் பண்ணியாச்சு. ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துருவோம். எப்பவுமே கரை பகுதி மேல நம்ம எந்த ஒரு ஸ்டிச்சஸுமே போடக்கூடாது. அதனால நம்ம கரை பகுதியை கட் பண்ணி எடுத்துட்டு ஸ்லீவ்க்கு வந்து நம்ம ஜாயின் போட்டுக்கலாம். இப்போ பட்டிக்காக வச்சிருந்த கிளாத் சின்னதா இருக்கிறதுனால பட்டி கிளாத்லயே நான் ஸ்லீவ்க்கு ஜாயின் போட போறேன். இந்த லைன்ல இருந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் டவுன்ல கொடுக்கக்கூடிய ஜாயிண்ட் கிளாத் உள்ள வர மாதிரி வச்சுக்கோங்க. ஜாயிண்ட் மிஸ் ஆகாம இருக்கிறதுக்காக கம்பல்சரி இதுல பின் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஜாயிண்ட் மிஸ் ஆயிடும். இப்போ ஃப்ரண்டோட கர்வ் இந்த நாட்ச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1/4 இன்ச்சஸ் நல்லா ஷேப் கொடுத்துட்டு அகைன் மறுபடியும் வந்து இந்த இடத்துல போய் மீட் ஆயிடும். ஸோ இதுதான் ஃப்ரண்ட் கர்வ் நம்ம போட போறோம். இதுதான் ஃப்ரண்ட்ன்றதை அடையாளப்படுத்துறதுக்காக ஒரு நாட்ச் போட்டுக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பட்டி பார்க்கலாம்.
இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கலாம். 1.5 inches நம்ம பாட்டம் ஃபோல்டிங்காக எடுத்துக்க போறோம். பட்டியோட பாட்டம் ஃபோல்டிங். இந்த கார்னர்ல இருந்து ஃபர்ஸ்ட் டாட் நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம். 4 quarter இருக்கு. அந்த 4 quarter மைனஸ் பண்ணிட்டு அகைன் மறுபடியும் செகண்ட் டாட் கார்னர் வரைக்கும் போகும்போது 13 inches இருக்கு. ஸோ அந்த 13 inches தான் பட்டியோட வித்து. இங்க நம்ம அந்த 13 inches மார்க் பண்ணிக்கலாம். இந்த கார்னர்ல இருந்து, அதாவது இந்த கார்னர்ல இருந்து நம்ம பேக்கோட ஃபோல்டிங் வந்து 3.5 inches இருக்கு. 1 inches எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணி 4.5 வைக்கிறோம். எதுக்காக அந்த 1 inchesனா பட்டி அட்டாச்சிங்க்கும் பிளஸ் இந்த பட்டியும் இந்த ஃப்ரண்ட் பார்ட்டும் அட்டாச் பண்ணும்போது 1/2 inches மைனஸ் ஆகும். இந்த இடத்துல டாட் பிடிக்கும் போது 1/2 inches மைனஸ் ஆகும். ஸோ அது டாட் பிடிச்சதுக்கு அப்புறம் பட்டி அட்டாச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பேக்கோட அதை மீட் ஆகணுன்றதுக்காக தான் 1 inches நம்ம எக்ஸ்ட்ராவா வைக்கிறோம். அதே மாதிரி இந்த கார்னர் இங்கேருந்து இந்த ஃபர்ஸ்ட் டாட் 3 quarter இருக்கு. நம்ம 4 quarter வைக்க போறோம். இந்த இடத்துல நம்ம டாட்டே பிடிக்கல. ஏன் 1 inches போது நம்ம இந்த டாட் பிடிக்கிறோம் இல்லையா, இந்த சென்டர் டாட் பிடிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா இந்த சைட்ல டாட் பிடிக்கும் போது இங்க பாருங்க பேக் வந்து மேல தூக்குது. ஸோ அதனாலதான் வந்து இங்கேயும் நம்ம 1 inches வந்து எக்ஸ்ட்ராவா விடுறோம். ஸோ நம்ம எங்க விட்டாலும் எதனால விடுறோம் அப்படின்றத நம்ம நல்லாவே மைண்ட் பண்ணிக்கணும். அப்பதான் அது வந்து நம்ம எப்பவுமே விடணும் அப்படின்றது நம்மளுக்கு ஞாபகத்துல இருக்கும். ஸோ இது 4 quarter இருந்தது இல்லையா, அந்த 4 quarter இங்கேருந்து நம்ம மார்க் பண்றோம். மார்க் பண்ணிட்டு இந்த மிட்ல இருந்து 1 inches கீழே டவுன் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு நம்ம ட்ரேசிங் பண்ணிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நிறைய பேருக்கு இந்த ஷேப் கரெக்டா வராது. அப்படி வரலன்னா ஒன்ஸ் கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபர்ஸ்ட் டாட்ல இருந்து இப்படி வச்சிருங்க. செகண்ட் டாட்ல இருந்து இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. ஷேப் கரெக்டா இருந்ததுனா தான் நம்மளுக்கு பட்டி வந்து ஷேப் ஆஃப்டர் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கர்வ் கரெக்டா உட்காரும். கம்பல்சரி இதுதான் ஃப்ரண்ட்ன்றதுக்காக நம்ம இந்த கார்னர்ல ஒரு நாச்சஸ் போட்டுறணும். இல்ல நம்ம தெரியாம ரிவர்ஸ்ல அட்டாச் பண்ணிட்டோம்னா டோட்டல் ஷேப்பே வந்து மாறிடும். டோட்டலா எல்லாம் கட் பண்ணி முடிச்சிட்டதுக்கு அப்புறம் எல்லா பார்ட்ஸுமே உள்ள வச்சுட்டு நீங்க இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த பார்ட்ஸுமே மிஸ் ஆகாது. ஓகே, இப்போ நம்மளுடைய சேனல்ல வந்து ஒரு நார்மல் வித்தவுட் லைனிங் ப்ளவுஸ் வந்து ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்தோம். இதே மாதிரி நம்மளோட சேனலில் அடுத்தடுத்த வீடியோ நிறைய போட போகிறோம். எல்லார்கிட்டையும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனல் ஆல்ரெடி ஏற்கனவே இதே நேமில் அரேஷ் அண்ட் ஷைன் அப்படின்ற அந்த சேனல் வந்து ஒரு சின்ன எரர்னால சேனல் வந்து டெர்மினேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இப்போது இதே பேரில் மறுபடியும் நம்ம சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு வந்து இது தெரியாது இந்த விஷயம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் புது சேனல். ஸோ நீங்கள் இதை பார்க்கணும், என்னோடய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டினியூவாக வரணும்னா மறுபடியும் இதே சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு ரெகுலராக வரும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கிட்டையுமே இந்த சேனல் பற்றி சொல்லி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த டாப்பிக்கோடு உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் உங்ககிட்டேருந்து விடைபெறுவது நான் உங்கள் கௌசி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.